ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ கான்சிட்டி அந்த படத்தோடைய விமர்சனம் தான். ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எதுவுமே படத்தில் இல்லை. படம் அச்சடிக்கிற மிஷின் இந்த மாதிரியான விஷயங்களை காமிச்சிருந்தாங்க. ஸோ இது ஃபேண்டஸியான ஒரு மூவியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. பட் அப்படிலாம் இல்லை. இந்த படம் எப்படி சொல்கிறது, ஏன்னா படம் நடந்திருக்கு, ஃபுல் கதையை சொன்னாலும் நீங்கள் பார்க்கும்போது சுவாரஸ்யம் போயிடும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஆபாசங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல படம். இந்த கதையை எப்படி சொல்கிறதுன்னா, லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கரில் பேங்க் ராபரியை பற்றி படம் எடுத்திருப்பாங்க. அதில் துல்கர் மட்டும்தான் சாரி ஃப்ராட் பண்ணுவார். அப்படி இல்லாமல் துல்கரோட மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஃப்ராடு குடும்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதாங்க கான்செப்ட். பாருங்க, படம் ஜாலியாக இருக்குது. சின்சியரான முயற்சி, லாஜிக் இல்லாமல் ஒரு மேஜிக்காக ஒரு படம் எடுத்திருக்காங்க. கேள்விகள் நிறைய கேள்வி நம்ம அவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கேள்விகள் இருக்குது, அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பட் படம் நல்லா இருக்குங்க. அர்ஜுன் தாஸை பார்க்குறக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் எல்லாத்தையும் தாண்டி யோகி பாபுக்கு ஒரு 10 படத்துக்கு ஒரு படம் வந்து கிளிக் ஆகிடும். அப்படி கிளிக்கான படங்களில் கான்செப்டியும் ஒன்று. நிச்சயமாக பாருங்கள், படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜாலியான படம். இப்போதைக்கு பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்துக்கு நிறைய டிக்கெட்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்கள். தேங்க்யூங்க.